அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒருவர் போட்டுக் கொண்டிருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. வானதி சீனிவாசன் சிரித்ததை சுட்டிக்காட்டி பூனைக்குட்டி வெளியே வருகிறது என்றும் கருத்து. நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எந்த கணக்கிலும் ஏமாற மாட்டோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி உறுதி. ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்ட கணக்கிலே ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள். பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்துங்கள், எங்கள் கணக்கை நாங்கள் போடுகிறோம் என இபிஎஸ் பேச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதில். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நாளை சென்னையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம். கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்ட தலைவர்கள் வருகை. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் பாதிக்கப்பட்டால் ஜனநாயகத்திற்கு மதிப்பு இருக்காது. நாளை நடைபெறுவது வெறும் கூட்டம் மட்டுமல்ல, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் தொடக்கம் எனவும் முதலமைச்சர் வீடியோ. நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களிச்ச மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்க கூடாது. மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது. இந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்படும். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நம்மோட நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் வெற்றியடையும். திமுக அரசை கண்டித்து நாளை பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம். மக்களிடையேயான கோபத்தை மடைமாற்ற தொகுதி மறுசீரமைப்பு என மெகா நாடகம் என்றும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகளுடன் நாளை தொடங்க உள்ள IPL திருவிழா. கொல்கத்தாவில் கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் தடையின்றி போட்டி நடக்குமா என சந்தேகத்தில் ரசிகர்கள். சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை நேற்று புதிய உச்சம் தொட்ட நிலையில் இன்று 66,160 ரூபாய்க்கு விற்பனை. புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்த 1,67,000 விண்ணப்பங்கள் பரிசீலனை. சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி தகவல். சட்டமன்றத்திற்கு வராத தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் நேற்று சபாநாயகர் கண்டித்திருந்த நிலையில் இன்று ஆப்சென்ட். கடலூர் அருகே மலையடி குப்பத்தில் முந்திரி கன்றுகள் நடும் போராட்டம். மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கைது. காரைக்குடியில் காவல் நிலையத்திற்கு கையெழுத்திடச் சென்ற ரவுடி மனோஜ் வெட்டி கொலை. காரில் வந்த கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டியது. கர்நாடக சட்டப்பேரவையில் காகிதங்களை கிழித்து எறிந்து பாஜக MLAக்கள் அமளி. 20 ಸಾಲ ಕರ್ನಾಟಕ ಮೋಟಾರ್ ವಾಹನಗಳ ತೆರಿಗೆ ಸುಧಾರಣೆ. அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு 4 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு. புதுக்கோட்டை அன்னவாசல் அருகே கீழக்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி. 600 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு. நீரிழை பாராட்டி முன்னாள் அமைச்சர் வேலுமணி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் ரொம்ப பெருசு காலை வேலூர் அருகே திருமணம் நடக்கவிருந்த வீட்டில் 40 சவரன் நகை திருட்டு. குடும்பத்தினர் புத்தாடை எடுக்கச் சென்ற போது வீட்டின் பூட்டை உடைத்து திருடியவர்களை தேடும் காவலர்கள். 2.5 வருடங்களில் 38 நாடுகளுக்கு பயணித்துள்ள பிரதமர் மோடி.
258 கோடி ரூபாய் செலவாகி உள்ளதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தகவல். அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒருவர் போடுவதாக தங்கம் தென்னரசு கூறிய நிலையில் ஏமாற மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். அதேபோடு எங்களோடு நீங்கள் அரசியல் களத்திலே நீண்ட காலமாக களமாடிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்களாக இருக்கிறீர்கள். தங்களோடு இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதே போல கொள்கையிலே மாறுபட்டிருந்தாலும் இயக்கப்பற்றின் காரணமாக அவர்களும் அரசியல் களத்திலே களமாடக்கூடிய தொண்டர்கள் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அந்த தொண்டர்களோடு ஒரு அரசியல் பயணத்திலே உங்களோடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். கூட்டல் கணக்கில் தங்கமணி ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்டல் கணக்கிலே ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள். பட்ஜெட் கணக்கை சரியாக பாருங்கள், எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என முதலமைச்சருக்கு இபிஎஸ் பதிலடி கொடுத்துள்ளார். கணக்கு பத்தி நிதியமைச்சர் சொன்னார். ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு. பட்ஜெட்ல கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு எடுத்துள்ள நியாயமான முன்னெடுப்பு நாடு முழுவதும் பரவி உள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான இயக்கம் என்று கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை கூட்டம் நாளை சென்னையில் நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் சென்னை வந்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இந்திய கூட்டாட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என குறிப்பிட்டுள்ளனர். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, மேற்கு வங்கம், ஒடிஷா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களிலிருந்து ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கும் தலைவர்களை முதலமைச்சர் வரவேற்றுள்ளார். கடந்த 5ஆம் தேதி நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் 58 மாநில கட்சிகள் தங்களது கருத்து வேறுபாடுகளை மீறி நியாயமான தொகுதி மறுவரையறையை என்ற ஒன்றை கோரிக்கையை முன்வைத்து கலந்து கொண்டன எனவும் அது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாட்டின் அர்ப்பணிப்பை இந்த ஒற்றுமை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் தொடங்கிய முன்னெடுப்பு நாடு முழுவதும் வளர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இந்த கருத்தை முன்வைத்து கைகோர்த்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இது இந்த மாநிலங்களை அவமதிக்கிற செயல். எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பா செயல்பட்டு நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களிச்ச மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்க கூடாது. அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சியோட ஒருங்கிணைந்த சிந்தனைப்படி மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது. இது வெறும் கூட்டம் மட்டுமல்ல என கூறியுள்ள முதலமைச்சர் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான இயக்கம் என்றும் அனைவரும் ஒன்றிணைந்து நியாயமான தொகுதி மறுவரையறையை பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.